வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதி கொண்டவங்க, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்தில் 7 நாள் என்னென்ன கீரைகளை ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கீரைகளினுடைய ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கியமான நன்மைகளையும் நீங்கள் அதுக்கு விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா வகையான கீரைகளிலுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. அதோடு மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 இருக்கு, குறிப்பாக நார் சத்து இருக்கு. இப்போ இந்த சத்துக்கள் யாவுமே சர்க்கரை நோயினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளான நரம்பு கோளாறு, கண்கள் சார்ந்த கோளாறுகள், அதாவது சர்க்கரை நோய் வந்தால் உங்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுமோ அதையெல்லாம் நீக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ ஒரு வாரம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைகள்ல இருந்து அந்த 7 நாளுக்கு நீங்கள் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத ஆர்டராக உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்ல போகிறோம். அதை பற்றி பார்க்கறது கூட இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 7 நாள் 7 கீரைகளில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்சடின் என்னும் பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நாளடைவில் சுழற்சி அடிப்படையில் நீங்கள் முருங்கைக்கீரைகள் எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம். அகத்திக்கீரை வேணால் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். 2வது நாள் வந்து அகத்திக்கீரையை வந்து நீங்கள் சாப்பிடணும். அகத்திக்கீரை நம்முடைய உடலில் பித்த அளவை வந்து சமன்படுத்த உதவும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தையுமே பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகுவதற்கும் உதவி செய்யும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு வரணும். ஸோ 2வது நாள் நீங்கள் அகத்திக்கீரையை சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து உங்களுக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளான கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி பெற ஆரம்பிக்குங்க. பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உண்டாகும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கிக்கோங்க. பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சாலும் தொடர்ந்து வந்து உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லதுங்க. 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் வந்து சேர்த்துக் கொள்வது இல்லை, அதுதான் உண்மை. அதனால் அதனுடைய மகத்துவம் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அதனுடைய மகத்துவம் தெரிந்தால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை, பிரிங்கராஜே, தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, நீலக்கலர், இந்த மாதிரி நிறைய கரிசலாங்கண்ணி வகைகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். ஸோ அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் கரிசலாங்கண்ணி கீரை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது மிகவும் ரொம்ப நல்லதுங்க. இது உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையும் போக்கும் தன்மை கொண்டது. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவது, சிறுநீர் கடுப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய கீரையாக இந்த கரிசலாங்கண்ணி கீரை இருக்குங்க. ஸோ இப்போ 3வது நாள் நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளட்ல சுகரோட அளவும் கண்ட்ரோல் ஆகிடும். நிறைய பக்க விளைவுகள் இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பாக அந்த கண் பார்வை உங்களுக்கு மங்குறது. ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை வந்து போயிடும். அதே போல் அடிக்கடி சிறுநீர் வந்து அவங்க வெளியேற்றி கொண்டே இருக்கணுன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரை ஹெல்ப் பண்ணுங்க. வாரத்தில் 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பருப்பு கீரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரையாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை கட்டாயம் வந்து சேர்த்துக்கோங்க. எளிதாக கிடைக்குது அப்படின்றதுக்காக அதில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதோடைய அலட்சியப்படுத்தாதீங்க அந்த கீரையை. ஸோ பருப்பு கீரை வந்து உங்களுக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, இந்த எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பருப்பு கீரையில் இருக்குங்க. பருப்பு கீரையை அடிக்கடி உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் வந்து உங்களுக்கு குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ள வரும். அதோட எலும்புகள் வந்து வலுவடையும், மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குங்க இந்த பருப்பு கீரை. ஸோ இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்
அப்புறம் குறைந்த ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவையுமே வந்து குறைத்து நீங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வருவதை உங்களால் உணர முடியும். அதாவது நீங்கள் பருப்பு கீரை சாப்பிட்டு மறுநாள் பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க. அதை நீங்கள் உங்களால் உணர முடியும். அடுத்ததாக கண்டங்கத்திரி கீரை வந்து நீங்கள் 5ஆம் நாள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரை 5ஆம் நாள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். பொதுவாக கண்டங்கத்திரி கீரை பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், கிடைக்காமலும் இருக்கும். எப்படியாவது சேர்த்துக்கொள்ள பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா எல்லா கீரையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் தேடி பார்த்து எல்லா கீரையுமே வாங்கலாம். பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக எடுத்துக்கொண்டாலுமே இந்த கண்டங்கத்திரி கீரை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த கண்டங்கத்திரி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிகவும் அவசியங்க. இதனால உங்களுக்கு நீரிழிவால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்தி நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடுபட்டு விடலாங்க. உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை வரக்கூடாது ஃபியூச்சரில் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டங்கத்திரி கீரையெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்க. 6வது நாள் வந்து நீங்கள் வெந்தயக்கீரையை வந்து எடுத்துக்கலாங்க. வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ நன்மைகளை வந்து கொண்டது. இதில் இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே இது வந்து வலுவாக உங்களுக்கு வைத்துக்கொள்ளும். வெந்தயம் எப்படி வந்து நீரிழிவு நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. இதுவும் அது போலவே பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையை வந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை உங்களுக்கு வந்து சமன் பண்ணிடுங்க. கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் ஆகியவற்றை சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது நம்ம சொல்லலாம். சனிக்கிழமைகளில் பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்றைக்கு அதோடு வெந்தயக்கீரையை சேர்த்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். பிரண்டை கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிரண்டை துவையலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7வது நாள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீரையும் பிரண்டை வகையை சேர்ந்தது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பிரண்டையும் கீரை வகையை சேர்ந்தது தாங்க. ஸோ பிரண்டை எல்லோருமே கட்டாயமாக உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு. ஆனாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கவே கூடாதுங்க, சாப்பிட்றணும். ஸோ எப்போது கிடைத்தாலுமே வாங்கி உங்களுடைய உணவுகளை வந்து பயன்படுத்திக்கோங்க. பிரண்டை சட்னி மாதிரியோ துவையல் மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் கூடுதலாக உதவி செய்யும். இப்போ நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தூண்டுவதற்கும் உங்களுக்கு அது உதவி செய்யுங்க. ஸோ இப்படி 7 நாட்கள் 7 கீரை வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ளே வருவதை உங்களால் மிக எளிதாக பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கீரைகள் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் மறுநாள் நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றமே கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா வகையான கீரைகளிலுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகமாக இருக்குது. இது கூடுதலாக உங்களுடைய ஜீரண மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கும். பித்தப்பை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகிய எல்லாவற்றினுடைய செயல்திறன்களையுமே அதிகரிக்க செய்வதோடு பாதிப்புகள் இன்றி ஆரோக்கியமாக உங்களை வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இந்த கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சுகர் பிரச்சனை விடுபடுவீங்க. சுகர் பிரச்சனையுடைய காரணமாக இருக்கக்கூடிய நிறைய பக்க விளைவுகள், துணை நோய்கள் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.